நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகாதேவி கணேஷ்குமார். இந்த வருடம் 2025 மார்ச் மாதம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு கண்டச்சனி நடந்துகிட்ருக்கு. இப்போ அது அஷ்டமத்து சனியாக மாறுது. இன்னும் உங்களை விட்டு போகலை. அதாவது 7.5 நாடு சனிங்கிறது 7.5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டச்சனியும் அட்டமத்து சனியும் 5 வருஷத்துக்கு பாடாப்படுத்தி எடுத்துரும். ஏற்கனவே சில சங்கடங்களை அனுபவிச்சிட்ருக்கிற அந்த சிம்மராசிக்காரங்க இனி அட்டமத்து சனியின் காலம் ஒரு 2.5 ஆண்டுகள் இருக்குது. அதிகமான மன அழுத்தம், மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அழுத்தம் ஆகிறது போன்ற இந்த மாதிரி சூழல்லாம் ஏற்படும். இருந்தாலும் சனி பகவான் இருக்கிறது குருவோட வீடு அப்படிங்கிறதுனால கஷ்டங்கள் அதிகமாக இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறமே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் உங்கள் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அதனால் நன்மைகள் மிக்க. அதனால் கண்ட சனி போய் அஷ்டமத்து சனி வந்துருச்சு, இன்னும் கஷ்டம் இருக்கே அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி கவலை கொள்ள தேவையில்லை. பணம் உங்களுக்கு அதிர்ஷ்டவசமான பண வரவு இருக்குது. இந்த சனி பகவான் கண்ட சனியிலிருந்து அஷ்டமத்து சனி வர்ற இந்த அமைப்பு உங்களுக்கு திடீர் பண வரவை ஏற்படுத்தும். அதிக கஷ்டம் தராது. இந்த குரு வீட்டில் மனைவி வழியில் லாபம் ஏற்படும். மனைவி உடல் நலனையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மனைவியால் இல்லை மனைவி வழியில் உங்களுக்கு லாபம் ஏற்படும். சகோதர வழியில் இருந்த மனஸ்தாபங்கள், பிணக்குகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த குரு பார்வையால். பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்ல இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை அமைஞ்சு சிறப்பான முறையில் திருமணம் நடைபெறும். மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. விநாயகருக்கு சனிக்கிழமை தோறும் அருகம்புல் சாற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல பலன்கள் மிக்க நடைபெறும். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.